ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் வந்து ஆந்திரா ஸ்டைலில் சுவையான வாவல் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து ஆந்திரா ஸ்டைல் வாவல் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 கப் வந்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து 1/2 kg வந்து கருப்பு வாவல் மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து முழு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் தனியா, ஜீரகம், சோம்பை வந்து வறுத்தரலாம். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கரைஞ்சிடாமல் சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்சர் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து வெங்காய தக்காளி பேஸ்ட்டும் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சட்டி வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். பேன் வந்து சூடாகட்டும். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக பரட்டி மட்டும் விட்டுருங்க. வெங்காய தக்காளி வந்து நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது திறந்து பார்த்துடலாம். வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் அரைச்ச மசாலாலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி மட்டும் விட்டுருங்க. மசாலா வந்து எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்ச வெங்காய தக்காளி அரைச்ச மிக்சர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா எண்ணெயில் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி எண்ணெயோடு சேர்ந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். குழம்பு கொதிச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். பொறுமையாக ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன்லாம் போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். மல்லி எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான ஆந்திரா ஸ்டைல் வாவல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.